ஒரு வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 54:11. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். யாருக்காக ஆண்டவர் சொல்றார்? தேற்றரவற்றவள். அந்த தேற்றரவு அப்படின்ற ஒரு வார்த்தை என் இருதயத்தை அப்படியே சுக்குநூறா உடைச்சிருச்சு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒரு வார்த்தை இல்லை. நான் இந்த யூடியூப்லேயோ எதுலேயோ ஒரு படம் பார்த்தேன், ஒரு பிக், அது இன்னா அப்படின்னு அதில் விளக்கம் கொடுத்துருந்துச்சு. என் மனசு அப்படியே உடைஞ்சு போச்சு. சிலரை மருத்துவமனையில் கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறாங்களாம் சொந்தக்காரங்க. ஏன்? எக்கேடும் போட்டோம், பாடு எடுக்க முடியல. நீங்களும் அதை யாராவது பார்த்துருப்பீங்க. அவங்க கடைசி நிமிஷத்தில் உயிர் போகிற நேரம். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், க்ளவுஸ் இருக்குல்ல, நர்ஸுங்க போடுற க்ளவுஸ், அது கை மாதிரி தானே இருக்கும். அது இப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி இந்த முட்டிக்கிட்டெல்லாம் முடிச்சு போட்டு அது உள்ள சுடுதண்ணி தண்ணியை வச்சு ஓவனில் வச்சு அதை ஹீட் பண்ணி அவங்க கை மேலே இப்படி வச்சிடுறாங்க. எதுக்கு? உயிர் போகும்போது யாராவது தான் கையை பிடிச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு இருக்கும். எவ்வளவு நேரம் நர்ஸு பிடிப்பாங்க? அவங்க மற்ற பேஷண்ட்டை பார்க்கணும்ல. அவங்க உணர்வுகளுக்கு மதித்து கடைசி நேரத்தில் அப்படி வைப்பாங்களாம். எனக்கு மனசே உடைஞ்சு போச்சு. உயிர் போகிற நேரத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லைன்னா மனுஷனது ஜீவன் எவ்வளவு கொடுமை. ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, தேற்றுவதற்கு யாரும் இல்லை. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது என்ன பெயர்? நல்லா சொல்லுங்க. இப்போ படிக்கலாமா அந்த வசனங்களை? யோவான் 15:26 இப்படியாக சொல்லுகிறது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான, நல்லா படிங்க, தேற்றரவாளன். அதே மாதிரி 16வது அதிகாரம் 7வது வசனம், யோவான் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் யாரு? தேற்றரவாளன். இந்த தேற்றரவாளன் அப்படின்ற வார்த்தையினுடைய விளக்கத்தை கூட உங்களுக்கு சொன்னதாக எனக்கு ஞாபகம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேற்றரவாளன் என்ற பதத்தை அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒலிம்பிக், மேரத்தான், இந்த மாதிரி ரேஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்போது அந்த காலத்தில் கிரேக்க பட்டணத்தில் ஒரு ஓட்டம் இருந்தது, இந்த மேரத்தான். சும்மா ஓடுறது கிடையாது. நம்ம நிறைய ஓட்டம் பார்த்துருப்போம், ரிலே, அந்த ஸ்டிக் வச்சு மாற்றி மாற்றி ஓடுறது. இப்படி இந்த மேரத்தான் எப்படின்னா மணலில் ஓடணும். மணலில் நடக்கிறதே கஷ்டம் தெரியுமா? மணலில் ஓடணும், அடுத்து கல்லில் ஓடணும், அடுத்து முள்ளில் ஓடணும், அடுத்து தண்ணியில் நீந்தணும், அதுக்கப்புறம் கிரவுண்டில் ஓடணும். கிரவுண்டில் ஓடும்போது பக்கத்தில் இருக்கவங்க நம்மலாம் என்ன பண்ணுவோம், பேர் சொல்லி அப் 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 ஓடுன்னு சொல்லுவோம். அவங்கள இது சேரப் பண்ணுவோம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா விலை உயர்ந்த வாட்சை உருட்டி விடுவாங்க, விலை உயர்ந்த ஆபரணங்களை அந்த தரையில் உருட்டுவாங்க. இந்த பின்னாடி ஓடுறவன் என்ன பண்ணுவான், நம்ம ஓடி அந்த கப்பை வாங்காட்டி என்ன, இந்த 50,000 ரூபா வாட்சை எடுத்துகிட்டு போகலாம். அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நோக்கத்துக்காக அவங்க ஓடி அந்த பரிசை மேற்கொள்வாங்க. அவங்கள பயிற்றுவிப்பாளரை விட ஒருத்தரை அவருக்கு நியமிப்பாங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? கிரேக்க பதத்தில் பேரக்லிட்டஸ். என்னது? பேரக்லிட்டஸ். இந்த பேரக்லிட்டஸ் என்னன்னா, இவர் போட்டியாளன் எல்லாம் கிடையாது. யார் போட்டியில் பங்கு பெறுறாங்களோ அவங்க கூடவே ஓடுவார். கேமில் அம்பையர், அப்புறம் கோலர், என்னென்னமோ பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி இவருக்கு ஒரு குறைக்கப்பட்ட பேர் இந்த பேரக்லிட்டஸ். இந்த பேரக்லிட்டஸ் போட்டியாளனோட கூடையே ஓடுவார், முள்ளில் ஓடுவார், உழுந்தா எடுத்து தட்டி புண்ணெல்லாம் தொடச்சி விட்டு பரவாயில்ல நட நட ஓடு ஓடு ஓடு, பரிசு உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கும் அடிபடும், அவருக்கும் ரத்தம் வரும்,
அவருக்கும் குளிரும், அவருக்கும் வெயில் கஷ்டமாக இருக்கும், அவருக்கும் கால் வலிக்கும். எல்லா கஷ்டத்தையும் பட்டு அந்த போட்டியாளனை ஜெயிக்கிற வரைக்கும் வார்த்தையை சொல்லி 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 அவனை என்கரேஜ் பண்ணி 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 அந்த கோப்பையை வெல்ற வரைக்கும் அவர் வாய் நட எதுவுமே மூடாது. அந்த பாராக்ளிட்டஸ் அப்படிங்கிற பதம் தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தேற்றுகிறவர். வாழ்க்கை பயணத்தில் நான் தான் கஷ்டப்படுறேன், என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, நான் சுமக்கிற வலி யாருமே சுமக்க மாட்டாங்க, நான் படுற பாடு யாருக்கும் வரக்கூடாது அப்படி நினைக்கிறோமா? என் கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா? நான் அழும்போது அழுகிறார், நான் சிரிக்கும்போது சிரிக்கிறார். நீர் வேறு நான் வேர் அல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. உம் சிந்தை என் சிந்தைதான், என் நிந்தையும் நிந்தைதான், என் பாசமும் பாசம்தான், என் ஆசையும் ஆசைதான். தேவாவியே என்னில் வாழ்பவரே. வாழ்க்கை பயணத்தில் கப்பலாக இருக்கலாம், என்னத்துக்கு வேணால் வாழ்க்கையை ஒப்பிடலாம். கானான் பயணத்துக்கு வாழ்க்கையை ஒப்பிடலாம். வனாந்திரம் இருக்கலாம், காடைகள் இல்லாமல் பசியில் இருக்கலாம், அப்புறம் ஆண்டவர் காடையை தரலாம். யோர்தான் இருக்கலாம். என் கூடவே சகல கஷ்டத்தையும் என் கூட சகித்து கொண்டிருக்கிற என் ஆண்டவர். நீதியின் கிரீடம் எனக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு அதெல்லாம் கிடையாது. என்னை தேற்றுறது மட்டும்தான் அவருக்கு வேலை. யாராவது ஆறுதல் இல்லைன்னா அவர் கூட தான் இருக்கிறாரு, நீங்க தான் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கல. என்னை ஆற்றுகிறவரே, என்னை தேற்றுகிறவரே, என்னை தைரியப்படுத்துறவரே, என் கூட வாங்கன்னு கூப்பிடலாமா? தேற்றுறவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீ. யாருக்கெல்லாம் அந்த ஆறுதலின் கரம் நீட்டப்படணும், அவரது வார்த்தைகள் வேணும்னு நினைக்கிறவங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு அந்த ஆண்டவரை கையில பிடிச்சுக்கணும். நான் சொல்றேன், நொந்து கிடக்கிற இருதயத்துக்கு சொல்றேன், எந்த மனுஷ வார்த்தையும் உங்களை ஆற்றாது. எந்த மனுஷனுடைய கரங்களும் உங்க கண்ணீரை துடைக்காது. ஒருவேளை நேசிக்கிறவங்களை நீங்க இழந்திருக்கலாம், ஒருவேளை அற்ப ஆயுசுல அவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், எதிர்பாராத அகால மரணமா இருக்கலாம். இல்ல என்னால ஜீரணிக்கவே முடியல இந்த 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 சூழ்நிலையை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. whatever it may, நான் சொல்றேன், என் இருதயம் பயந்துருக்கா, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் என்னை தைரியப்படுத்தும். எவ்வளவு பெரிய ஜாம்பவானுடைய வார்த்தையை என்னை தைரியப்படுத்த. இப்ப சொல்லுவோமா, அந்த தேற்றரவாளன் எனக்குள்ள வரட்டும், என்ன சகல சத்தியத்துக்குள்ள நடத்தட்டும்னு சொல்ற பிள்ளைங்க அவரை கூப்பிடலாமா? இன்னைக்கு கூப்பிடுறீங்க, இன்னைக்கு உங்க கையை பிடிச்சா நான் நம்புறேன் ஆயுசு பரியந்தம் அவருடைய ஆறுதலின் வார்த்தைகள் நம்மளை தேற்றும், ஆற்றும், காயங்கட்டும், நிலை நிறுத்தும், நிலைவரமான ஆணியாக என்னை கடாவும். பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே. தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும்
எப்படியாவது என் ஆத்தும பசி ஆற்றும்படி நீர் வருவீராக. நீர் அன்பாக வருவீர், நெருப்பாக வருவீர், நீர் காற்றாக வருவீர், நீர் மழையாக வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே. என் மனசுல ஆயிரம் சிந்தை எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நித்திரை இல்லாமல் இருக்கிறேன். நான் தனித்திருக்கிற குருவியை போல இருக்கிறேன். நான் வனாந்திர நாரைய போல இருக்கிறேன். நான் கேட்பாரற்று கிடக்கிறேன். எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறேன். எனது ஜீவன் எனக்கு கசப்பாய் இருக்கிறது. நான் எதற்காக வாழ்கிறேன் என்ற நோக்கமே இல்லை. என்னுடைய எதிர்காலம் ஒரு இருட்டறைய போல இருக்கு, ஒரு கேள்விக்குறியாயிருக்கு. எதை நோக்கி என் படகு போகிறதுன்னு திசையே இல்லை. பெருங்காற்றில் அடிப்பட்டவள், தேற்றரவற்றவள், தனிமரமாய் நிற்கிற என்னை பார்த்து ஆண்டவர் உரைக்கிறார். தேற்றரவாளன் உன்னிடத்தில் வருவார், சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்துவார். இனி தீங்கை காண்பதில்லை, இனி என் முகம் செத்து போவதில்லை, இனி அவமானம் அடைவதில்லை, நான் துக்கத்துடனே திரிவதில்லை. பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்ட எனக்கு நிறைவான 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 பலன் பரத்திலிருந்து எனக்கு உண்டாகும். எரிகோ நகரின் வீதியில கள்ளருடைய கைகளிலே ஒருவன் அகப்படுகிறார். அவனுடைய காயங்களை ஆற்றுகிறதற்கு ஆட்கள் இல்லை, அவனை தூக்குவதற்கு ஆட்கள் இல்லை, அவனை கொண்டு ஒரு மருத்துவமனையில சேர்க்கிறதற்கு ஆட்கள் இல்லை. நல்ல சமாரியன் அதை செய்கிறார். அந்த நல்ல சமாரியன் இன்றைக்கு என் ஒவ்வொருவருக்கும் அருகில வந்து சொல்றார், உனக்கு நான் இருக்கேன் மகளே. அவர் மார்பில நான் சாய்ந்து கொள்வேன். ஆனால் எனக்கு வேற எந்த ஆறுதலும் எனக்கு தேவையில்லை. அலங்கோலமாய் நாம் இருந்தாலும் அலங்கரிக்க ஒருவர் வந்தார். காயங்களாற்றும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் சிநேகிதர் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைக்கும் தயாளனிவர். அப்பாட்ட சொல்லுவோமா, உம்மார்பில் சாய்ந்தார் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் கைகளில் கோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் கைகளில்
சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. மரவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மணவாட்டி என்னை உம் வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மணவாட்டி என்னை உம் வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே. சொல்லுவோமா? உம் தோளில் ஜெயமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் கைகளில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதறுவது போல், தாயின் மடியில சேருகிறதற்கு குழந்தை ஆவலாய் தவிக்கிறது போல், எங்க இருதயம் உம்மிடத்துல சேருவதற்கு ஆவலாய் இருக்கிறது ராஜா. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தான். எங்கள் பாரங்களை சுமக்கிறவர் நீர்தான். எங்க கண்ணீர்களை துருத்தில வைக்கிறவர் நீர்தான். எங்க புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் நீர்தான். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்திற்கு பதிலாக ஆனந்தத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை எங்களுக்கு தரிப்பிக்கிறவர் நீர் ஐயா. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லையே, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத நேசர் உண்டுனக்கு, மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. இருதயத்துல கை வச்சு, ஏழை எனக்கு புகலிடமே, கோடும் புயலில் என் அடைக்கலமே, என்றுரை செய்தவரே ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை, என்றுரை செய்தவரே ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. திருப்பீடங்கள் அண்டையில எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் படைக்கிறோம்ப்பா. உங்க ஆறுதலை நினைத்து நினைத்து வாழ்வது எத்தனை மேன்மையப்பா. உம்மை துதித்து ஆராதிக்கிற ஆராதனை எங்களுக்கு நிறுத்தணும்னு இல்லப்பா, தொடர்ந்து கொண்டே இருக்கலாம்ப்பா. அத்தனை இன்பமான தெய்வம் ஐயா. சலிக்காமல் எங்க புலம்பலை கேட்கிறவரப்பா. இருதயம் துவண்டவர்களுக்கு ஆறுதல் தருகிறவர், கட்டுண்டவர்களை காயம் கட்டுகிறவர், நாங்க விடுகிற பெருமூச்சை கூட கணக்கில் வைக்கிறவர், கண்ணீரையும் கூட வார்த்தையாக வடிவமைக்கிறவர் நீர்தான் ஐயா. துக்கப்படுகிறவன் துயரத்தில் மூழ்கி உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, சிறுமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் நாவருளும் பொழுது,
செவி கொடுத்து கைவிடாதிருக்கிற தெய்வம். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் வியாதியில அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிற தெய்வம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாயிருக்கிறவர். நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உமது அடிச்சுவடுகளை பின்பற்றி நீர் அருளின வாக்குத்தத்தங்களை எங்க கண்களுக்கு முன்பாக நிலைநிறுத்தி எல்லா பாதைகளையும் கடக்கிறதற்கு நீர் எங்களுக்கு சத்துவத்தை பெருகச் செய்வீராக. அது கரம் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் ஆறுதல் அடைவதாக, தேறுதல் அடைவதாக. சத்துரு எறிகிற எல்லா அக்கிரியாஸ்திரங்களில் இருந்து உமது பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. சத்துருவினுடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தை அப்பா உடைய பண்ணாதபடிக்கு தெய்வத்தினுடைய ஆறுதலின் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்கு நேராய் உரைக்கப்படுவதாக, பசுமர தாடி போல எழுதப்படுவதாக. கர்த்தர் நீர் என்றென்றேக்கும் உன்னதங்களில் உயர்ந்திருப்பது போல உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்ந்திருப்பீராக. செட்டைகளின் இடெல்லாம் மறைத்துக் கொள்ளுங்க. கிருபையின் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் உங்களை வளரச் செய்வார். ஹல்லேலூயா.